இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வெண்டைக்காய் எப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகிச்சு, எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறது எதுக்குன்னா அது வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வெண்டைக்காய் இந்த அளவில் இருக்கணும், கலர் மாறக்கூடாது, ரொம்ப மொதியவும் கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. எல்லா வெண்டைக்கையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், கலராமல் எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணாதே எண்ணெய் தான் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பேஸ்ட்டு போட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வசங்கட்டும். இப்போ ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிடுங்க. நம்ம வெண்டைக்காய் பொரிச்ச எண்ணெய், ஃப்ரை பண்ண எண்ணெய் எல்லாமே எடுத்துக்கல, ஏன்னா ஜாஸ்தி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் அதுலேருந்து இன்னொரு கடையில் மாற்றி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நிறைய எண்ணெய் வேண்டாம். ஆல்ரெடி நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் ஆயில் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் நம்ம இந்த ஆனியன் எல்லாம் வசக்கும் போது எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, ரொம்ப வசங்க வேண்டாம். ஆஃப் வசங்கின உடனே இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணதை போட்டுடுங்க. பாருங்கள், வெண்டைக்காயில் ஆயில் இருக்குது பாருங்கள், அப்போ தான் அதனால தான் ஆயில் கம்மியாக ஊற்ற சொன்னேன். இன்னும் நம்ம மசாலா சேர்க்கும் போது இது கரெக்ட் அளவில் இருக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிடுங்க, அடி பிடிக்காமல் இப்படி வசக்கி கொடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்படியே காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிடுங்க. வெண்டைக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நல்ல செம்ம வாசனை, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க முதல்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் தொக்கு. கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும் பாருங்கள். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், ஓகேங்களா? இப்போ நம்ம தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இந்த அளவு, கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி சைடில் இப்படி விட்டு கொடுங்க. எதுக்காக விட்டு கொடுக்குறோன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மசாலெல்லாம் இந்த வானிலையில் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, எல்லாம் இந்த வெண்டைக்காயில் நமக்கு கோட்டாகி கிடைக்கும் பாருங்கள். எல்லா மசாலையும் நம்ம அந்த தண்ணி இது நண்பர்களே, வெண்டைக்காய் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.